இறையருள் பெறும். விழி இழந்த இமைகளும் அருட்பார்வை பெறும். இறை ஒளியில் நம் பாதங்கள் பயணித்தால் நம் வாழ்வினை ஒளிர்விக்கும் ஒளியாம் இறைவனை நம்மிடையே குத்துவிளக்கினை ஏற்றி வரவேற்றிட அருட்தந்தை பாக்கியசாமி, அருட்தந்தை அம்ரோஸ், எம் பங்கு தந்தை அருட்பணி சுசைராஜ், எம் பள்ளி முதல்வர் அருட்சகோதரர் சுசைராஜ், செல்வன் ஆகாஷ் மைக்கேல், செல்வி ஸ்னேகா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வரையில்லா வரங்களை வாரி வழங்கி குறையில்லா அருளை நாளும் நல்கிடும் நம் அற்புத குழந்தை இயேசுவின் 7ஆம் ஆண்டு திருவிழா நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் குருக்கள், இறைமக்கள் அனைவரையும் உளமுவந்து வரவேற்கிறது எம் மான்ஃபோர்ட் குடும்பம். பறந்து விரிந்த இவ்வுலகில் பல உயிரினங்கள் வாழ்ந்தும் மடிந்தும் வீழ்ந்தும் நிமிர்ந்தும் வாழ்கிறது. அத்தகு வாழ்வில் மனித இனத்தின் வாழ்வே மகத்தானது. இத்தகு மகத்தான வாழ்விற்கு நல்ல தொடக்கம் குடும்பங்களிலிருந்துதான் உதயமாகிறது. அதனால்தான் நல்ல குடும்பத்தை நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் என்றனர். ஆம், நல்ல குடும்பத்தின் அடையாளம்தான் சமுதாயத்தின் முகவரி. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, நற்பணிகளின் விதையே நல்ல குடும்பம் என்பாரும் உள்ளர். இத்தகு குடும்பம்தான் சொர்க்க வாசலின் திறவுகோல் என்பர். நமது குடும்பங்களும் நாசரேத்தூர் திருக்குடும்பம் போல் இருக்க வேண்டுமானால் இயேசு, மரியா, சூசை இவர்களையும் நமது குடும்ப உறுப்பினர்களாக, கண்களால் காண இயலாத அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இளைய சமுதாயமும் சிறார்களும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதை சிறுவன் இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகள் மீதுள்ள உண்மையான அன்பினாலும் அக்கறையினாலும் அவர்கள் மனதறிந்து எத்தீங்கும் செய்ய மாட்டார்கள். எனவே சிறுவன் இயேசுவை பின்பற்றி நமது இளைய சமுதாயமும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே சிறந்தது என்பதை உணர்ந்தவர்களாய் நமது குடும்பங்கள் விண்ணகத்தின் மறுபிம்பமாய் சிறந்திட இறையருள் நாடி இத்திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய தந்தை, பூண்டி திருத்தல அதிபரும் பங்கு தந்தையுமான பேரருட் திரு பாக்கியசாமி அடிகளார் அவர்களையும், இன்றைய நாளிலே சீர்மிகு மறையுரையை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அருட்தந்தை பேரருட் திரு அம்ரோஸ் அடிகளார், மலையடிப்பட்டி திருத்தலத்தினுடைய அதிபரும் பங்கு தந்தையுமாக இருக்கக்கூடியவர், நம்மிடையே அதிகமாக இங்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்கெல்லாம் இறைவனையினுடைய ஆசிரை பல நாட்களிலே கொடுத்த பாசத்திற்குரிய அருட்தந்தை சூசராஜ் அடிகளார் அவர்களையும், இங்கே வெளிநாட்டிலே கனடாவிலே பணியாற்றி விடுமுறை நாட்களிலே வருகை புரிந்திருக்கக்கூடிய அருட்தந்தை மெஸ்ஸையா அவர்களையும் நம்முடைய பங்கின் சார்பாக இருகரம் குவித்து
வருக வருக என வரவேற்று நாம் அவர்களை கைதட்டி வரவேற்போம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே இந்த வழிபாட்டை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காக பல நிலைகளிலே தங்களையே கரைத்து கொண்டிருக்கக்கூடிய மான்ஃபோர்ட் பள்ளி, மான்ஃபோர்ட் பள்ளியினுடைய முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் அருட்சகோதரர்களையும் அருட்சகோதரிகளையும் ஆசிரிய பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் சிறப்பான விதத்திலே வரவேற்கின்ற விதமாக எல்லோரும் கரவொலி எழுப்பி நம்முடைய வரவேற்பை தெரிவிப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசிரை பெற வேண்டும் என்பதற்காக பல பங்குகளிலிருந்து பல ஊர்களிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய மக்களை எல்லாம் பங்கு மக்களாகிய நாம் அனைவருமே வருக வருக என நாம் கைதட்டி அவர்களை வரவேற்போம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே தொடங்கி 10 நாட்களும் அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசிரை பெறுவதற்காக உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த குடும்பங்களை எல்லாம் அற்புத குழந்தை இயேசு கண்ணின் மணி போல காக்க வேண்டும் என்பதற்காகவும் எந்த நோக்கத்திற்காக இந்த திருப்பணி கருத்துக்களை எழுதி நம்மிடத்திலே ஜபிக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்களோ அந்த நோக்கமானது இவருடைய வாழ்க்கையில் நிறைவேறவும், குடும்பத்திலே பிள்ளைகள் நன்றாக படிக்கவும், நோய் நொடியில்லாத ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்வை பெறவும், குழந்தை வரம் கிடைக்கவும், செய்கின்ற தொழில் விருத்தி அடையவும், நோய் நொடியில்லாத சுபிட்சமான ஒரு வாழ்வை பெற்று எல்லா நிலைகளிலும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ இந்த திருப்பலியிலே இந்த குடும்பங்களுக்காக நாம் சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். இந்த திருவிருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவைகளெல்லாம் நினைவு கூர்ந்து இறை தந்தையிடத்திலே நாம் இப்பொழுது மன்னிப்பு இறைஞ்சுவோம். இக்கால சூழலுக்கு ஏற்ப எம் குழந்தைகளை அன்போடு அரவணைத்து தட்டி கொடுத்து வளர்க்க தவறிய நேரங்களை எண்ணி பார்க்கிறோம். பெற்றோர்கள்தான் குழந்தைகள் வாசிக்கக்கூடிய திருவிவிலியம் என்பதை மறந்து எங்கள் கடமைகளை செவ்வனே ஆற்றத் தவறிய ஒவ்வொரு நொடியையும் நினைத்து மனம் வருந்தி எம்மையே உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களை மிகுந்த அக்கறையோடு கவனிக்க தவறிய தருணங்களை நினைத்து மனம் வருந்துகிறோம். பெற்றோருக்கு அடுத்த நிலையில் உள்ள நாங்கள் ஆசிரியப்பணி அறப்பணி என்பதை மறந்து பொறுப்பற்ற நிலையில் வாழ்ந்த தருணங்களையும் நினைத்து மனம் வருந்துகிறோம். உம்மில் சரணடைகிறோம். எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். எங்களுக்காக அரும்பாடுபட்டு உழைக்கும் எமதருமை பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்த தவறிய நேரங்களை எண்ணி பார்க்கின்றோம். எம் கடமைகளை சரிவர செய்யாது எம் ஆசிரியர்களுக்கு மன வருத்தம் கொடுத்த தருணங்களை எண்ணி வருந்துகின்றோம். மேலும் எம் சக மாணவர்களிடையே எம் திறமைகளை பகிர்ந்தளிக்க தவறிய வேலைகளை திரு சந்நிதியில் நினைவு கூறுகின்றோம். எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகன் குழந்தை இயேசுவை பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீ கனிவுடன் வரம் அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டு மகிழும் வரை அன்றும் இன்றும் என்றும் வழி நடத்தப்படுவோமாக. உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவனின் ஆசீரை பெற வாய்க்கால்களாய் அமைவது நாம் நமது பெற்றோருக்கு செலுத்தும் மதிப்பும் மரியாதையுமே. தந்தையை மதித்தால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும், அன்னையை மதித்தால் செல்வமும் நம் வசமாகும் என்பதனை உணர்ந்து நமது சொல்லாலும் செயலாலும் நம் பெற்றோரை மதித்து வாழ்ந்திட அழைப்பு விடுக்கும் சீராக்கின் ஞான நூலுக்கு செவிமடுப்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 12 வரை. குழந்தைகளே, உங்கள் தந்தையாகிய எனக்கு செவிசாயுங்கள், நான் கூறுவதன்படி செயல்படுங்கள், அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அனைவருக்கும் உள்ள உரிமைகளை, அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும், அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசி கிடைக்கும். தந்தையின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும். தாயின் சாபம் அவற்றை வேரோடு பெயர் தெரிந்துவிடும். உங்கள் தந்தையரை அவமதிப்பதில் பெருமை கொள்ளாதீர்கள். உங்கள் தந்தையரின் சிறுமை உங்களுக்கு பெருமையாகாது. தந்தை மதிக்க பெற்றால் அது பிள்ளைகளுக்கு பெருமை. தாய்க்கு இழிவு ஏற்பட்டால் அது பிள்ளைகளுக்கு சிறுமை. குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவரது மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தன் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. எமது திருச்சபை போ
ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் எடுத்து சொல்லி ஜெபித்திருக்கிறோம். இவைகளையெல்லாம் எங்களுடைய ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, நம்முடைய பலி எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி பக்தியோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை அன்றும் இன்றும் என்றும் வெளிப்படுத்துகின்றே.
சாவுக்கு உரிய எங்கள் மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பிக்கின்றே. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தையே,
இந்த திருப்பலியிலே நாங்கள் யாருக்காக மன்றாடுகிறோமோ அவர்கள் அனைவரையுமே சிறப்பாக நினைவு கூர்ந்து எங்கள் அனைவரையும் புனிதப்படுத்தி அருளும்படி மன்றாடுகிறோம். அன்பு தெய்வமே, இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குடன் துயிர் கொள்ளுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகிலும் வாக்கு வந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தீத்தும் வரமருளை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. திரு குடும்பத்தை போல நம்முடைய குடும்பங்களும் மகிழ்ச்சியில் வாழ்ந்திட ஆண்டவர் கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் பக்தியுடன் பாடி செவிப்போ. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, மன நிம்மதியை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் கனிவுடன் வழங்கிட உம் திருப்பாதம் பணிந்து உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம். பேர் இரக்கத்தின் கருணையின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் சோர்வும் இன்றி நலமுடன் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் இருப்பதாக. முதலில் நான் பாடுவேன், பிறகு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இறைவன் சொல்வது சமாதானமே, சமாதானமே. எல்லாம் பாடுவோம். இறைவன் சொல்வது சமாதானமே, சமாதானமே. அதே சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம்.
இதோ இறைவனின் சமரி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் வழங்கும் தெய்வீக திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நம்முடைய அற்புத குழந்தை இயேசுவினுடைய பெருவிழா நாளிலே இன்றைக்கு நாம் கொடியேற்றி தொடங்க இருக்கிறோம். இந்த கொடியேற்ற நாளிலே கொடி பவனியிலே நம்முடைய மக்கள் எல்லோருமே மிகுந்த பக்தியோடு சிறப்பான விதத்திலே கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சி. கொஞ்சம் தாமதமாகவே தொடங்கி மெதுவாகவே நடந்து எப்படியும் கொடிமரம் அந்த வேலை முடிந்துவிடும் என்று நினைத்து கடைசியிலே வேறு வழியே இல்லாமல்
கொஞ்சம் உங்களை சிரமப்படுத்தியது உண்மையிலேயே எனக்கு வேதனையாக இருக்கிறது. வழக்கமாக நான் நேரத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். 6:15 மணிக்கு என்று சொல்லி 6:35 மணிக்கு கொடி பவனி தொடங்கி திரும்பவும் அந்த ஒரு சூழ்நிலை, கடவுளினுடைய திட்டம், அருட்தந்தை அம்ப்ரோஸ் சொன்னதைப் போல கடவுளுடைய திட்டத்தை நம்மால் மாற்றவே முடியாது. எனவே அந்த வகையில் இந்த தாமதத்திற்கு நான் வருந்துகிறேன். கொடி பவனி நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் மிகவும் அருமையாக பயபக்தியோடு சிறப்பான விதத்திலே பங்கெடுத்தார்கள். பங்கெடுத்து உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை என்ற முறையில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் எல்லோரும் சிறப்பான விதத்திலே கைதட்டி நாம் சமர்ப்பிப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே முதல் நாள் இந்த கொடி ஏற்ற திருப்பலி நாளிலே வழிபாட்டை சிறப்பு செய்தவர்கள் மான்ஃபோர்ட் பள்ளி குழுவினர். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு 2 மணிக்கே வந்து கோலமிட்டு இடத்தையெல்லாம் கூட்டி சுத்தப்படுத்தி நமக்கு செய்தவர்கள் அவர்கள். மாணவ செல்வங்கள், ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் வந்து அருட்சகோதரிகளோடு இணைந்து இந்த வழிபாட்டை அர்த்தமுள்ள வகையிலே கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய மான்ஃபோர்ட் பள்ளி முதல்வர், துணை முதல்வர், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், இருவாள் ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்குமே நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கைதட்டி நாம் அவர்களுக்கு சமர்ப்பிப்போம். அன்புமிக்கவர்களே, இந்த வழிபாட்டிலே அருமையான பாடல்களை பாடி இறைவனோடு ஒன்றிக்க செய்த பாடகர் குழு மான்ஃபோர்ட் பாடகர் குழு. எனவே அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைய திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்திய பாசத்திற்குரிய அருட்தந்தை பேரருட்திரு பாக்கியசாமி அடிகளார் அவர்கள் பூண்டி மாதா திருத்தலத்திலே திருத்தல அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களை நீங்கள் பூண்டிக்கு சென்ற நேரங்களிலே பார்த்திருக்கலாம். தந்தை அவர்கள் கோயம்புத்தூர் நல்லாயன் குறுமடத்திலே பேராசிரியராகவும் அதிபராகவும், கும்பகோணம் மறை மாவட்டத்திலே முதன்மை குருவாகவும் பல பணிகளை பாங்கோடு செய்தவர்கள். நேரத்தோடு கலந்து கொள்வதிலே அவர்கள் முயற்சி எடுக்கக்கூடியவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு 5:30 மணிக்கெல்லாம் வந்து விட்டார்கள். வந்து நம்முடைய இடங்களையெல்லாம் பார்த்து பூரித்து போனார்கள். அன்பு தந்தை அவர்களை அழைத்தபோது அன்போடு ஏற்று இங்கு வந்து இறைவனுடைய ஆசிரியரை நமக்கு பெற்றுக் கொடுத்து கொடியேற்றி வைக்க இருக்கிறார்கள். எனவே பாசத்திற்குரிய பேரருட்திரு பாக்கியசாமி அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய பங்கு பேரவையினுடைய செயலர் திருவாளர் செபாஸ்டின் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கின்றார்கள். இன்றைய திருப்பலியிலே நமக்கு சிறப்பு சிந்தனைக்குரிய மறையுரையை வழங்கிய பாசத்திற்குரிய என்னுடைய அன்பு நண்பரும் மலையடிப்பட்டி திருத்தல அதிபரும் பங்கு தந்தையுமான அருட்தந்தை அம்ப்ரோஸ் அடிகளார். அம்ப்ரோஸை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நடந்தால் பூமி அதிரும், நிமிர்ந்தால் வானம் நடுநடுங்கும். அன்பு தோழர், நானும் அவரும் பல ஆண்டுகள் ஒரே ஆண்டில் குருப்பட்டம் பெற்றவர்கள். நம்முடைய மறை மாவட்ட நிர்வாக குழுவில் 6 ஆண்டுகள் நாங்கள் ஒன்றாக பணியாற்றியவர்கள். அது மட்டுமல்ல, நான் பங்கு தந்தையாக பணியாற்றிய பழைய கோவில் பங்கிலே பங்கு தந்தையாக பணியாற்றியவர்கள்.
எனவே தந்தைக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு மட்டுமல்ல, நண்பர்கள். நாங்கள் மறை மாவட்டத்திலே 3 பேர் மும்மூர்த்திகள் என்று சொல்லுவார்கள். நான், அம்புரோஸ் மாதிரியே ஒருத்தர் இருப்பார், தெரியுமா யாருன்னு? யாரு? இன்னாசிமுத்து. கரெக்டாக சொல்லிட்டீங்க. 3 பேருமே நண்பர்கள். அந்த வகையில் அம்புரோஸ் அவர்களை வாங்க மறையுரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழைத்த போது அன்போடு ஏற்று வந்திருக்கிறார்கள். அன்பு தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்ற விதமாக டோமினிக் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கின்றார்கள். நம்முடைய பங்கிற்கு பல நேரங்களிலே வருகை புரிந்து நமக்கு இறைவனுடைய ஆசிரியையும் மறையுரையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய தந்தை அருட்தந்தை என் பெயர் கொண்ட சுசைராஜ், கப்புச்சன் சபையை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர், சட்டம் படித்தவர்கள், நிறைய பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அன்பு தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்ற விதமாக அல்போன்ஸ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கின்றார்கள். அருட்தந்தை மெஸ்ஸையா அவர்கள் மான்ஃபோர்ட் பள்ளியினுடைய துணை முதல்வர் அருட்சகோதரர் ஜார்ஜ் அவர்களினுடைய உறவினர். இந்த நாளிலே வந்து நம்மோடு கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்பு தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்ற விதமாக பீட பணியாளர் திருவாளர் டி ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கின்றார்கள். இந்த கொடிமரம் அமைக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தபோது இந்த வருடம் புதிய கொடிமரம் எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்பது நினைவுகளாக இருந்தாலும் கூட அதற்கு இவ்வளவு பொருளாதார உதவி எங்கே செல்வது என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் கடவுளினுடைய தூதராக வந்து இந்த கொடிமரத்தினுடைய அனைத்து செலவுகளையும் எங்களுடைய குடும்பமே ஏற்றுக்கொள்ளும் என்று நம்முடைய பங்கை சார்ந்த குமரன் நகரைச் சேர்ந்த திருவாளர் சாமிக்கண்ணு ஆரோக்கியமேரி குடும்பம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகையை அந்த குடும்பத்தினர் வாரி வழங்கியிருக்கிறார்கள் என்றால் அவர்களை இன்னும் ரொம்ப சத்தமாக கைதட்டி பாராட்டுவது நம்முடைய கடமை. ஏதோ பணத்தை கொடுத்துவிட்டு ஒதுங்கி விடாமல் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் வந்து அந்த இடத்திலே இருந்து பணி செய்தவர்கள் அவர்கள். எனவே திருவாளர் சாமிக்கண்ணு அவர்களை நம்முடைய பாசத்திற்குரிய பேரருட் திரு பூண்டி திருத்தல அதிபரும் பங்கு தந்தையுமான பேரருட் திரு பாக்கியசாமி அடிகளார் அவர்கள் முன்னால் வந்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். எல்லாம் ரொம்ப கைதட்டி சிறப்பாக கைதட்டி நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு தெய்வம் இயேசு உடல் நோயால் மனபாரத்தால் பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம்முடைய திருக்கரத்தால் தொட்டு குணப்படுத்தினார், புதுவாழ்வு தந்தார். அந்த இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வளிக்க நமத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்திய கனானிய பெண், நூற்றுவர் தலைவர் ஆகியவர்களை பின்பற்றி உயிருள்ள நம்பிக்கையுடன் நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். எங்கள் அன்பு குழந்தை இயேசுவே, மாந்தர் அனைவரையும் பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் மீட்கவே தந்தையின் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக எங்களிடையே தோன்றினீர். நோயுற்றுள்ள அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது திருவுளப்படியே இவர்களின் வேதனையை நீக்கி நோயிலிருந்து நலம் தந்ததற்கும் உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் நலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்துவார்களாக.
தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களை பாதுகாக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பிதா, சுதன், தூய ஆவியார் பெயராலே குழந்தை இயேசு நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த அற்புத குழந்தை திருத்தலத்திற்கு என்னை அன்புடன் அழைத்து இங்கு ஜெபிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த பாசமிகு பங்கு தந்தை திருத்தல அதிபர் சூசராஜ் அடிகளார் அவர்களுக்கும், பங்கு பேரவையினர், அருள் சகோதரிகள், எல்லா மக்களுக்கும் என்னுடைய நன்றிகள், அந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது.